ஓகே சொல்லுங்க. மறுபடியும் திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. உம்முடைய கைகளில் என் நாவே ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, இயேசுப்பா வந்து கடைசியா அவருடைய ஆவியை வந்து தகப்பனிடத்துல ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை விடுறாரு. அதுவும் மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஜீவனை விடுகிறார். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து சில காரியங்களை பார்க்கலாம். என்னன்னா, பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை வந்து தண்டனைக்கு உட்படுத்தி பிலாத்துவினிடத்துல கொண்டு போய் அவருக்கு தண்டனையை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த தண்டனையை கொடுக்கும்படியா அவரை கொண்டு போய் அவருக்கு முதல் கொடுத்த தண்டனை வந்து என்னன்னா, ரோமர்களுடைய சாட்டையினால அடிக்கிறது. ரோமரோட சாட்டைகள் எப்படி இருக்கும்னா, ஒரு உடன் ராட் இருக்கும். அந்த ராடோட லெதர் வந்து நூலா கனெக்ட் ஆகிருக்கும். அந்த லெதரோட எண்டில் ஒரு மெட்டல் பால்ஸ் இருக்கும். அந்த மெட்டல் பால்ஸ்ல ஒரு முள்ளு மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட், எல்லா மெட்டல் பால்ஸ்லையுமே ஒரு முள்ளு மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அது வந்து முள்ளு மாதிரியும் இருக்கும், சிலது வந்து ஊக்கு மாதிரி இருக்கும். அது ஒரு தடவை அடிக்கும் போதும் அந்த சதைய உள்ள போய் அந்த சதையை கிழித்துட்டு தான் ஒரு தடவையும் வெளியில வரும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த தண்டனைக்குரியவர்களை வந்து ஒரு போஸ்ட்ல கட்டி அவங்களுடைய முதுகு இல்லைன்னா ஷோல்டர் இல்லைன்னா கால் இதுலதான் அந்த தண்டனையை கொடுப்பாங்க. இந்த தண்டனையோட பர்பஸ் என்னன்னா, அந்த தண்டனைக்குரியவர் அந்த விக்டிமா வந்துட்டு வீக்கன் ஆகணும், அவங்களுக்கு வந்து ஒரு க்ரூரலான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக தான் ரோமர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை வச்சிருக்காங்க. ரெண்டாவது, இதோட காசஸ் இதனால என்னென்ன நடக்கும்னா, அதீத ரத்தம் வந்து வெளிப்படும். அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு தடவையும் சதை கிழிக்கப்பட உள்ள இருக்கிற ஆர்கன்ஸே வெளியில தெரியுமா. அது மாத்திரம் இல்லாம எலும்புகளும் வெளியில தெரியுமா. இதனால இந்த தண்டனையினால மாத்திரமே மதித்தவர்களும் இருக்கிறாங்களாமா. ரெண்டாவது வந்துட்டு, இது வந்து பிசிக்கலான ட்ராமா வந்து ஏசப்பாக்கு ஃபர்ஸ்ட் நடந்தது. ரெண்டாவது வந்து மார்க் 15, 19, 20 வந்து அவரை வந்து மன ரீதியான ஒரு ட்ராமாக்குள்ள கொண்டு போறாங்க. முதல்ல பிசிக்கல் ஒரு உடல் ரீதியான காயங்களும் அவதிகளும் பட்ட பிறகு வந்து அவரை மன ரீதியான ஒரு காரியங்களுக்குள்ள கொண்டு போறாங்க. எப்படின்னா, அவரை துப்பி அவரோட கண்களை கட்டி அவர் தலையில குட்டி அவரை பிரம்பினால அடித்து இது யாருன்னு கண்டுபிடி அப்படின்ற மாதிரி ஒரு மன ரீதியான ஒரு கொடுமைக்குள்ள அவரை கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் பிசிக்கலா அவரை காயம் பண்ணியாச்சு. ரெண்டாவது மென்டலி அவரை அதுலயுமே முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் தண்டனையிலேயே சர்வைவ் பண்றவங்க ரொம்ப கம்மி. ரோமன்ஸோட அந்த பனிஷ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட்லயே ஜீவனோட இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. அவர் அதையும் தாண்டி ரெண்டாவது மென்டல் ட்ராமாவும் தாண்டி அவர் அடுத்து மூணாவதுக்கு வராரு. பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க. ரொம்ப என்னை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, ஒரு வார்த்தை சொன்னாலே மறித்து போறவங்க, ஹார்ட் அட்டாக்ல வர்றவங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அவர் வந்து பிசிக்கல் ட்ராமாவை தாண்டி மென்டல் ட்ராமாவை தாண்டி அவர் மூணாவது காரியத்துக்கு போறாரு. ஏசாயா 50:6-7 50:6-7 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையையும் என் தாடைகளையும் பிடிக்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்து அவமானத்துக்கும் உமிழ்ந்திருக்கும் என் முகத்தை மறைக்கவும் இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன். இதுல வந்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசனத்துல சொல்லியிருக்க காரியம் என்னன்னா, அவர் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினாராமா. இந்த ரெண்டு காரியத்தை வச்சு அவரை அடிக்கும் போதும் அவரை அவமானப்படுத்தும் போதும் அவர் முகம் எப்படி இருந்துச்சான், கற்பாறை போல இருந்துச்சான். ஒரு கல் எப்படி இருக்கும், அதுக்கு எந்த எமோஷன்ஸ் இருக்காது, எக்ஸ்பிரஷன் இருக்காது, அப்படிதான் இருக்காரு. இப்போ நம்ம ஒருத்தரை ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் என்ன பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டியா, என்ன இதை சொல்லிட்டியா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவரு குற்றமே பண்ணாம நம்மளோட பாவத்துக்காக அவர் போய் என்ன பண்ணாரு, அவர் முகத்தை கல்லாக்கிட்டாராமா. எந்த எக்ஸ்பிரஷன் எந்த எமோஷன்ஸ் எதுவுமே இல்லை. மூணாவது, அவருடைய சிலுவைய அந்த இடத்துல இருந்து கொல்கத்தாவுக்கு அவரே கொண்டு போறாரு. அதுவுமே வந்து ஜெனிசிஸ் ஆதியாகமம் 22:6 சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, ஈசாக்கு வந்து எப்படி அவரை பலியிடறதுக்காக பலிபடத்துக்கு
தன்னுடைய மரங்களை, அந்த பலிபடுத்தின் மரங்களை வந்து அவரே தான் சுமந்து போனாராம். அதே போல அங்க எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அவருக்கு பதிலாக கிடைச்சதோ, இங்க வந்து பாவம் இல்லாத இவர் தன்னைத்தானே ஆட்டுக்குட்டியா ஒப்பு கொடுத்து தன் மரத்தை, தன் சிலுவை மரத்தை, சிலுவையில் அறையக்கூடிய மரத்தை அவரே வந்து கோல்கதாவுக்கு கொண்டு போறாராமா. நாலாவது விஷயம், அவர் கால்களிலும் கைகளிலும் ஆணிகளை அடிக்கப்பட்டு அந்த சிலுவையில அவரை நிற்க வைக்கிறாங்க. ரோமன்ஸோட இந்த குரூசிஃபிக்ஷன், இந்த சிலுவையில் அறையிறது வந்து இந்த பனிஷ்மெண்ட் எதுக்குன்னா ஸ்லோ டெத். ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு என்ன சொல்லுவாங்க, அணுவா அவங்க சாகடிப்புன்ற வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த குரூசிஃபிக்ஷன் வந்து அணுவா ஒருத்தரை சித்திரவதை பண்ணி சாவடிக்கிறதுக்காக ரோமன்ஸ் வந்து செய்யற இன்னொரு தண்டனை. இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க அதிகமா வந்து டீஹைட்ரேஷன் ஆகுவாங்க. எப்படின்னா அவங்களோட ரத்தம் வந்து அதிகமா போறதுனால டீஹைட்ரேஷன் அதிகமா ஆகுவாங்க. தாய்மார்களுக்கு தெரியும், புதுசாக குழந்தை பிறந்து பால் கொடுக்கறவங்களுக்கு தெரியும், பால் கொடுக்கணும் அவங்களுக்கு அதிக தாகம் எடுக்கும். ஏன்னா அவங்களோட ரத்தம் தான் பாலா பிள்ளைக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த குரூசிஃபிக்ஷன்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரத்தம் சிந்தப்பட அவங்களுக்கு அதிக, அதனாலதான் ஏசப்பட்டா தாகமா இருக்குது. இது சயின்டிபிக்கா வந்து பொதுவாக குரூசிஃபிக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ரத்தம் சிந்த அவங்களுக்கு வந்து அதீத வந்து தாகம் வந்து ஏற்படுமா. அது மாத்திரம் இல்லாம அந்த வலி, இவ்வளவு டெசிபிள்ல தான் ஒருத்தவங்களால பெயினை தாங்க முடியும். அவங்களோட வில் பவர், அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் பேஸ் பண்ணி அந்த வலியை தாங்குற வந்து ஒரு சக்தி இருக்கு. அதுல வந்து ஏசப்பா வந்து வித்தின் 6 hours வந்து அவருடைய ஜீவனை வந்து அவர் ஒப்பு கொடுத்து, அவர் வாரியை ஒப்பு கொடுத்து அவர் ஜீவனை விட்டார். குரூசிஃபிக்ஷன் பொதுவாக சில பேருக்கு ரொம்ப ரேர் கேசஸ்ல வந்து நாட்கள் எல்லாம் கூட போயிருக்காம அந்த சிலுவையில மதிச்சவங்க. ஆனா ஏசப்பா தான் இருக்கிறதுலே ஒரு குயிக்கஸ்ட் டெத், ஒரு சீக்கிரமா ஒருத்தர் வந்து இறந்து போனாருன்னா அந்த குரூசிஃபிக்ஷன்ல வந்து அது ஏசப்பா மாத்திரம் தான். கடைசியா அவர் ஜீவனை விட்டு அவர் மதித்ததும் என்ன பண்றாங்கன்னா, அவரை இறந்துட்டாங்களா, இந்த மாதிரி சிலுவையில் இறந்தவங்க இறந்துட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எலும்புகளை முறிப்பாங்களாமா. ஆனா ஏசப்பாவோட எலும்புகள் முறிக்கப்படல. ஏன்னா அது தீர்க்க தரிசனம், எந்த எலும்புகளும் அவரோட முறிக்கப்படவில்லைன்றது தீர்க்க தரிசனம். அதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு விழாவை குத்தினாங்க. விழாவை சும்மா குத்தல, அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ பிளான்ட்டுக்கு எதுக்காக விழாவை குத்துனாங்கன்னு, விழாவை குத்தி அவரோட கடைசி சத்து ரத்தம் வரைக்கும் பூமியில சிந்தப்பட்டது. ஆனா அதுக்குள்ளேயே அவர் ஜீவனை விட்டதுனால அவரை வந்து விட்டுட்டாங்க. நான் ஏன் இந்த சஃபரிங்ஸ் எல்லாம் ஜீவனை விட்டார், ஆவியை ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார், அதை பத்தி சொல்லலாம். நான் சஃபரிங்ஸ் எல்லாம் சொல்றேன்னா, அவர் அந்த வசனத்துல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அவர் மகா சத்தமாய் தன் ஆவியை ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை விட்டாராம். மகா சத்தமா. இவ்வளோ சஃபரிங்ஸ்ல இருக்கிற ஒருத்தரால பேச கூட திராணி இருக்கிறாரு. ஓகேங்களா? அவர் முகம் எல்லாம் ஒரு பார்க்க கூட ஒரு அழகான ரூபம் அவருக்கு இல்லையாம, ரசிக்கத்தக்க ரூபம் இல்லை. அப்படி ஒரு கோணலான ஒரு முகம் இருக்குது, அப்படி ஒரு உருவம் இருக்கு. பின்னாடி அவரால் அவரோட காரணம் அப்படிப்பட்ட ஒருத்தர் மகா சத்தமாய் கூப்பிட்டாருன்னா எதுக்குன்னா, ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்ற, ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, ஒரு காம்படிஷன் இருக்கு. அந்த காம்படிஷன்ல அது ஜெயிச்சிருச்சு. அந்த பாவம் அது வீட்டுக்கு வந்து என்ன பண்ணோம், இந்த அம்மா அப்பாவை தேடி என்ன சொல்லணும், அம்மா உனக்கு விஷயம் தெரியுமா, நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் அந்த அப்பா கிட்ட போய் சொல்ல எனக்கு இந்த மெடல் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்கன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஓவர் ஜாய், ஒரு அதீத சந்தோஷம். அந்த அதீத சந்தோஷமும் அதீத வலியும் அதிக சத்தத்தை கொடுக்கும். அதிக வலியாகட்டும் அதீத சந்தோஷமாகட்டும் நம்மளுக்குள்ள ஒரு நம்மளுக்கே இடம் புரியாத ஒரு எனர்ஜியை கொடுத்து சத்தத்தை கொடுக்கும். அதனாலதான் அவர் வந்து மூணாவது பேசும்போது சரி மகா சத்தமாய் கூப்பிட்டார், கடைசியா தன் ஆவியை ஒப்பு கொடுக்கும் போது மகா சத்தமாய் கூப்பிட்டார். ஏன்னா அந்த லாஸ்டான அந்த சிச்சுவேஷன்ல வந்து 2 காரியத்தை ஏசப்பா பண்றாரு. முதல் காரியம், நிறைய விஷயங்கள் பேசினாரு, நிறைய காரியங்கள் பண்ணாரு, ஆனா 2 காரியங்கள் பிரதானம். அது வந்து அவர் வந்து ஒரு மகன், ஒரு பரம தகப்பனுக்கும் மகன், ஒரு பூமியில இருக்கிற ஒரு தாய்க்கும் ஒரு மகன். அவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் அவர் தாயை வந்து தன் சீஷனான தன் யோவான் இடத்துல ஒப்பு கொடுத்து தன் உலக பிரகாரமான காரியத்தை முடிச்சிருவாரு. அடுத்து அவர் பிதாவிட்ட சொல்றாரு, அப்பா இதோ நீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சுட்டேன், நான் வீட்டுக்கு வரேன், நீங்க சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், நான் வீட்டுக்கு வரேன். அவர் ஏன் அவ்வளவு எக்ஸைட்மெண்டோட சொன்னாருன்னா, நம்மளுடைய பாவங்கள், அதாவது ஆதாம் பாவம் செய்யும் போது அவர் வந்து தேவனுடைய முகத்துக்கு தன் முகத்தை மறைத்து கொண்டான். ஆனா ஏசப்பா மேல நம்முடைய பாவங்கள் சுமத்தப்பட்ட போது அவர் வந்து அவருக்கு பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இவன் நான் முகத்தை அவன் மறைச்சிட்டான், ஆனா ஏசப்பாவுக்கு தேவனோட முகம் மறைக்கப்பட்டது. அவரால் அதை தாங்க முடியல. அவர்
சொன்னாரு. நான் அது ஏன்னா ஏசப்பாவால பரிசுத்த ஆவியானவரும் பிதாவும் இல்லாம அவரால் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு ஏசப்பாவும் பிதாவும் இல்லாம இருக்க முடியாது. பிதாவுக்கு இவங்க ரெண்டு. ஏன்னா நம்ம திருத்துவ தேவனை வந்து வணங்குறோம். ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் கிடையாது, 3 பேரும் ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம திருத்துவ தேவனத்தை வணங்குறதுனால அவங்களுக்கு வந்து ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இருக்க முடியாது. அதனால அவருக்கு அந்த சுச்சுவேஷனை ஏற்றுக்க முடியல. அதனாலதான் அவர் நான் என்னோட எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன், நான் வரேன் அப்படின்னுட்டு சொல்றாரு. ஆதாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஏதேன் தோட்டம்ன்றது வந்து தேவனோட வீடு தான், தேவனோட வீடு மாதிரி தான். ஆதாம் செய்த பாவத்தினால நம்ம தேவனோட வீட்டை விட்டு என்ன பண்ணோம், வெளியில வந்துட்டோம். ஆனா ஏசப்பா செய்த சாக்ரிஃபைஸ்னால அவர் திரும்ப நம்ம என்ன பண்றாருன்னா தேவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இப்ப ஏசப்பா வந்து எல்லா பர்பஸையும் செய்து முடிச்சுட்டாரு. அவர் செய்து முடித்து தன் ஆவியை ஒப்பு கொடுத்து ஒரு எக்ஸாம் அவ்வளவு முடிச்சதும் ஏசப்பாவோட சாப்டரே பைபிள்ல முடியுது. அவர் எல்லாத்தையும் என்னத்தை செய்து முடிச்சார், தீர்க்க தரிசனங்களையும் பர்பஸையும் கர்த்தர் அவரை அனுப்பின சித்தத்தை செய்து முடித்தார். ஸோ அதே மாதிரி அவர் நம்ம கிட்டே எதிர்பார்க்கிறார். என்னன்னா உங்களை உண்டாக்கின பர்பஸ் என்ன, உங்களை சிருஷ்டித்த பர்பஸ் என்ன, அந்த பர்பஸ் செய்யறோமா. நிறைய பர்பஸ் இருக்கு. நிறைய பேருக்கு டேலண்ட்ஸ் இருக்கு. பை நேச்சுரலாகவே அந்த டேலண்ட்ஸ் வரும். எப்படின்னா சில பேர் நல்லா பாடுவாங்க, அவங்களுக்கு நேச்சுரலாக அந்த டேலண்ட் இருக்கும். சில பேர் நல்லா பேசுவாங்க, அவங்களுக்கும் நேச்சுரலாக அந்த டேலண்ட் இருக்கும். எதனாலனா அவங்க பிறக்கும் போது அந்த டேலண்ட்ஸோட பிறக்கிறாங்க. அது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவங்களுக்கு பயன்படுத்தணும். அது ஒரு பக்கம். ஆனா பிரதான ஒரு பர்பஸ், நம்ம ஒரு ஹியூமன், ஒரு மனித இனத்தையே கிரியேட் பண்ணதுக்கு ஒரு பிரதான நோக்கம் ஒன்று இருக்கு. அது ஆதியாகமம் 1:27-28 வருது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவனாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் வட்டங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ சத்துக்களையும் ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த 1:27 வந்துட்டு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். கொலோசியர் 1:16 சொல்லப்பட்டிருக்கு, சகலமும் அவரை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. ஸோ இது என்னன்னா தேவன் தான் நம்மளை உண்டாக்கினார். வேற எந்த தேவனும் நமக்கு இல்லை, அவர் மாத்திரம் தேவன். எல்லா மதத்தோட எல்லா வேதத்தையும் எடுத்துக்கோங்க. அவங்க நிறைய பேர்களை வச்சு வணங்கலாம், நிறைய கலாச்சாரம், நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாமே இருந்தாலும் எல்லா வேதத்திலும் பிரதான ஒருத்தர் இருப்பாரு. இஸ் த கிரியேட்டர். உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் ஆதியும் அந்தமும் ஆனவர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் விஷயம், தேவன் நம்மை சிருஷ்டித்தார். ஸோ நம்மளுக்கு ஒரே தேவன். 2வது காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் மனுஷனை தன் சாயலாக சிருஷ்டித்தார். தன் சாயலாகன்றப்போ கண்ணு மூக்கு வாய் மட்டும் அவர் சாயலாக இல்லை. பரலோகத்துல எப்படி பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்த ஆவியானவர்னு இருக்கிறாங்களோ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது போல நம்மளையும் ஆவி ஆத்மா சரீரமாக நம்மளை சிருஷ்டித்து நம்மளுக்கு பாவம் என்றாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை சிருஷ்டித்திருக்காரு. ஸோ நம்மளை உண்டாக்கிட்டாரு. அவருடைய எல்லா குணாதிசயங்களும் நமக்குள்ள இருக்கும். பாவத்துக்கு முன்னாடி நம்ம உண்டாக்கப்பட்டதுனால அவருடைய குணாதிசயங்கள் நம்மிடத்துல இருக்கும். 3வது காரியம், இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த மனுஷரை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். மனுஷன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஜெண்டர்ல கொண்டு வந்துருவாங்க. மனுஷன்னா ஆணுன்ட்டு. மனுஷன்ன்றது வந்து மனித இனத்தை சொல்றாரு. அந்த மனித இனத்தை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினாங்களா. ஓகே, ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இதுல என்ன பர்பஸ் இருக்குன்னா, நான் வந்து ஒரு பெண், என்னை ஆண்டவர் வந்து என்னை பெண்ணாக உண்டாக்கினார். அதுதான் என்னோட பேசிக் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து ஒரு ஆண், இவரை வந்து தேவன் வந்து ஆணாக படைச்சிருக்காரு. அதுதான் அவரோட பர்பஸ். நீங்களாம் கேட்கலாம், நாங்களாம் பெண்களை கேட்கலாம், நாங்கள் ஆணா இருக்குமா, இல்லை இவங்க நாங்களாம் பெண்களா இருக்குமா? அப்படி கிடையாது. பார்க்கறதுக்கு மட்டும் ஆனா பெண்ணான்றது கிடையாது. கர்த்தர் எந்த குணாதிசயங்களோட உண்டாக்கினாரோ அப்படி வாழ்றது தான். நீ ஒரு ஆண், நீ ஒரு பெண்ணுன்னு சொல்றதுக்கு, ஒரு நாய் இருக்கு, நாய் குலைச்சாதான் அதோட குணாதிசயத்தை பார்த்துதான் நம்ம என்ன சொல்லுவோம், நாய் இல்லைன்னா அதை நரின்னு சொல்லலாம், புள்ளி சொல்லலாம், என்னன்னா சொல்ல, அது தோட்டத்தை வச்சு அது குலைக்கிறது. அதனால சேவல் கொக்கரிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அதோட குணாதிசயத்தை வைத்து தான் அது என்னதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆணும் பெண்ணுமா இருக்கிற நம்மளும் கர்த்தர் நம்மளை உண்டாக்கின குணாதிசயங்களோடு இருக்கும்போது மாத்திரம்தான் நான் ஒரு ஆண், என் ஆண் வந்து நான்
எல்லாருக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் தன் உண்டாக்கின நோக்கமே மறந்துடுச்சு. அதனால எல்லாருக்கும் சந்தேகம், நான் ஒரு ஆண் கிடையாது, பெண்ணா பிறகுதான் பிறந்திருக்கேன் அப்படின்னுட்டு என்ன பண்ணிடுறாங்க, தன்னை மாத்திக்கிறாங்க, தன்னை வற்புறுத்திக்கிறாங்க. பெண்கள் என்ன பண்றாங்க தன்னை ஆணா மாத்திக்கிறாங்க. ஒருத்தர் தன்னுடைய அந்த உருவாக்கின நோக்கத்தை மறந்து, தன்னுடைய குணாதிசயங்களை மறந்து, ஆண் வந்து பெண்ணா மாறிதான், பெண் வந்து என்ன பண்றாங்க, ஆணா மாறிடுறாங்க. இன்னொன்னு, ஆணும் பெண்ணுக்கான அந்த உறவிலும் அந்த குணாதிசயமும் இருக்கு. என்ன பண்றாங்க, லேப்டாப்பை கல்யாணம் பண்றாங்க. நான் வீடியோ பார்த்து லேப்டாப் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, மரத்தை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நாயை வளர்த்துருக்காங்க, ரொம்ப செல்லமாயிடுச்சாமா, அந்த நாயை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆணும் பண்ணிக்கிறாங்க, பெண்ணும் பண்ணிக்கிறாங்க. ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்மை அவர் சாயலாக சிருஷ்டிக்கிறார், நம்மை அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தை அவமானப்படுத்துறோம், கொச்சப்படுத்துறோம். அது யார் விரும்புவா? ஏன்னா தேவனுடைய சாயலை கொச்சப்படுத்த யார்? சாத்தான் தான் விரும்புவோம். ஸோ தன்னுடைய அடையாளம் நம்மளுக்கு தெரியாததுனால என்ன பண்றோம், இது என் அடையாளம் கிடையாது. நம்ம அடையாளத்தை மாற்றும்போது நம்ம இன்டைரக்டா இல்லை டைரக்டாவே நம்மளை உண்டாக்கினவரை நம்ம என்ன பண்றோம்னா கொச்சப்படுறோம். ஏதேன் தோட்டத்துல ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆனவாங்க. என்ன கிரியேட் ஆச்சுன்னா ஐடென்டி கிரைசிஸ் தான் கிரியேட் ஆச்சு. நம்மளோட அடையாளம் என்னன்னு தெரியல. ஏவாள் எதனால போனா, நீங்க தேவர்களை போல மாறுவீர்கள் என்று சொல்லி சொன்னதும் வஞ்சிக்கப்பட்டா. அவளுக்கு தெரியல, நீ ஆல்ரெடி தேவனை போலதான் இருக்கிறேன்னு தெரியல, தன் அடையாளம் தெரியல. அதனால என்ன பண்ணா, வஞ்சிக்கப்பட்டுட்டு பாவத்தை என்ன பண்றா, உள்ள கொண்டு வரா. இந்த பாவம் உள்ள வந்ததும் முதல் 2 காரியங்கள் நடக்குது. அது என்ன காரியம்? ஏதேன் தோட்டத்துல 2 காரியம் நடக்குது. ஆதியாகமம் 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாகுவாய் என்று கட்டளையிட்டார். ஆதியாகமம் 2:17 அவர் சொல்றாரு. அப்ப ஆதாம் மட்டும் தான் இருக்கிறாரு, ஏவாள் கிடையாது. இப்ப சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது அப்படின்றாரு. இப்ப பாவம் என்டர் ஆகல. 2வது ஆதியாகமம் 2:18 என்ன சொல்றாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை, அவனுக்கு நான் நேற்று துணையை உண்டாக்குறேன்னு கர்த்தர் யோசிக்கணும். அப்பவும் பாவம் என்டர் ஆகல. 3வது காரியம் என்னன்னா, ஆதாமை வச்சு பல சீ கிரீச்சர்ஸ், ஸ்கை கிரீச்சர்ஸ், எல்லா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷஸ் எல்லாத்தையுமே அவரு கிரியேட் பண்ணி, மண்ணினால கிரியேட் பண்ணி அவனுக்கு பேர் வைக்கும்படியா என்ன பண்றாரு, ஆதாம் வைக்கிறாரு. அவனும் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். அப்பவும் அவனுக்கு மனைவியும் உண்டாகல. ஆதியாகமம் 2:23 அது சொல்லுது. அடுத்தது என்னன்னா, அவனுக்கு ஒரு மனைவியை ஏற்படுத்திட்டார். அவனுடைய விழாயம் எடுத்து அவனுக்கு என்ன பண்றாரு, ஒரு மனைவியை ஏற்படுத்திட்டு, அதே ஆதியாகமம் 2:23 அதை கொண்டு வந்து இதான் உனக்காக நான் ஏற்படுத்தின மனைவி நட்டுன்னு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா ஆதாம் என்ன சொல்றான், அப்ப பாவம் என்றார்கள். அவன் என்ன சொல்றான், இவள் என் எலும்பின் எலும்பும் என் ரத்தத்தின் ரத்தம். அந்த வசனம் வாசிக்கிட்டேன். இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள், இவர் மனுஷனில் எடுக்கப்பட்டிருப்பதால் மனுஷன் எண்ணப்படுவான் என்றார். இப்படி அவளை பிரைஸ் பண்றாங்க. இவ வந்து எனக்குரியவள், என்னிலிருந்து வந்தவள், அதனால நான் அவளுக்கு மனுஷன் பேர் எடுக்கிறேன், அவன் தான் பேருதான். இவளும் நானும் வேற கிடையாது, அவன் வந்து எனக்குள்ள இருக்கிறவள் அப்படின்னுட்டுன்னு அவன் வந்து பிரைஸ் பண்றான். ஆனா அது ஏவாள் கிரியேட் ஆன கொஞ்ச நாளுக்குள்ள, இவ்வளோ நேரத்துல ஆதாம் கிரியேட் ஆகி இவ்வளோ ஆயிடுச்சு, இவ்வளோ காரியம் ஆயிடுச்சு, பாவம் உள்ள வரல. ஆனா ஏவாள் கிரியேட் ஆன அடுத்த ஒரு 2-3 வசனத்துக்கு என்ன ஆகுதுன்னா பாவம் உள்ள வருது. என்னன்னா, அவளை ஸ்திரியானவள் வந்து சர்வத்தினால வஞ்சிக்கப்பட்டு தானும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டு தன் கணவனுக்கு கொடுக்குறான். பாவம் வந்து உள்ள என்டர் ஆயிடுது. இதுல ஆண்டவர் வந்து கேட்கிறாரு. ஆண்டவர் வந்து கேட்கும்போது, என்ன பண்ணீங்க, ஏன் மறைஞ்சிருக்கீங்க, நீ விவாதி என்று உனக்கு சொன்னவன் யார் என்று கேட்கும்போது அவன் வந்து 2 காரியத்தை பண்றான். அவன் என்ன சொல்றான், தேவன் ஆண்டவர் நீர் எனக்கு கொடுத்து இந்த மனைவியாளர் கொடுத்த பழத்தை நான் ருசித்ததுனாலே இந்த மாதிரி எனக்கு ஆச்சு, இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான், ஆண்டவரை அவன் இன்டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்றான், நீங்க தானே இந்த பொண்ணை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு. 2வது என்ன பண்றான், தன் மனைவியை சொல்றான், கம்ப்ளைண்ட் பண்றான், இவதான் எனக்கு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன்னால எனக்கு பாவம் என்றாயிடுச்சு. ஒரு ஹைரார்கி இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு. ஒரு பரலோகத்தின் ஆர்டர் வந்து பூமியின் ஆர்டர் ஒன்று இருக்கு. பரலோக ஆர்டர் என்னன்னா,
பிதாவானவர், இயேசுவானவர், சபை அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்கு. பூமியில என்னன்னா கிறிஸ்துவானவர், கணவனானவர், மனைவியானவர்னு பூமியில ஆர்டர் இருக்கு. ஸோ இந்த ஆதாம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவன் ஆண்டவர் என்ன பண்றான், கம்ப்ளைண்ட் பண்றான், நீங்க கொடுத்தீங்கன்னு. இங்க இருக்கிற சபைக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவு உடையுது. ரெண்டாவது தன் மனைவியை கம்ப்ளைண்ட் பண்றான், இங்க தன் கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு உடையுது. ஸோ ஆரம்பத்துல வந்த முதல் பாவமே தன் அடையாளம் தெரியாததுனால அந்த பாவம் உள்ள என்ட்ரானதும் நடந்த முதல் சம்பவம் சபைக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவு உடைதலும் கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு உடைதலும் தான் அங்க ஃபர்ஸ்ட் நடக்குது. இந்த ஏவாள் உண்டாக்குனதுக்கு சும்மா ஒரு ஹெல்ப்பரா வந்து ஏவாள் ஆதாமுக்கு அவர் உண்டாக்கல. ஏவாள்ல ஒரு பெரிய விஷயம் இருக்கு, ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. ஏவாளை உண்டாக்குறது நிமித்தம் அவள் வீக்காதான் உண்டாக்கப்பட்டா, அவள் பலவீனமாதான் உண்டாக்கப்பட்டா. இட்ஸ் பர்பஸ்லி காட் அவளை பலவீனமா உண்டாக்குனார். ஆணை ஒரு ஆளுமை தன்மையோட பலமாய் ஒரு கமாண்டிங் பவரோட ஒரு ஆணை உண்டாக்குனார். ஏன் வந்து ஏவாளை பலவீனமா உண்டாக்கு? கடவுளுக்கு தெரியாதா இது இப்படி அது அப்படின்னுட்டு? ஏவாள் பாவம் செய்வாங்க முன்னாடியே தெரியாதா? எதுவுமே தெரியாம ஐயோ நீ பாவம் செஞ்சுட்டியா, இப்போ நான் என் பிள்ளைய உனக்கு அனுப்பிச்சு ரத்தத்தை அவங்க ரத்தத்தை கொடுக்கணும்னுட்டு அவர் அப்பதான் யோசிச்சாரா? ஆக்சிடென்ட் கிடையாது. தேவன் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவும். அவருக்கு முதலும் தெரியும். இந்த பைபிள்ல ஆதியாகும் முதல் வெளிப்படுத்துதல் வரைக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும், முன்னாடியே இருந்தது. யோபு கிட்ட அவர் சொல்லுவார் இல்ல, நான் நட்சத்திரத்தை படைக்கும் போதும் நான் சூரியனை படைக்கும் போதும் நீ இருந்தியா, பார்க்கல. இந்த கிரியேஷனுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு, கிரியேஷனுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. அவங்க எதுக்காக பண்ணாரு, எதுக்காக எதுவுமே தேவன் அறிவார். நம்மளுக்கு தேவையானது அவரை விசுவாசித்து அவர் ரத்தத்துக்கு நம்ம பங்காளியாக இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வரும். இது என்னன்னா ஏவாள் வீக்காவே படைக்கப்பட்டதுக்கு ரீசன் வந்து அவர் வந்து இங்க எப்படி ஒரு ஆர்டர் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்குல்ல. தேவனானவருக்கு கிறிஸ்து அந்த பரலோக குணாதிசயங்களுக்கு கிறிஸ்துவோட குணாதிசயங்கள் ஒத்து போகும். ரெண்டாவது பரலோகத்துல இருக்கிற ரெண்டாவது கிறிஸ்துவோட குணாதிசயங்கள் பூமியில இருக்கிற புருஷனானவனுடைய குணாதிசயங்களோட ஒத்து போகும். மூணாவது சபையாகிய குணாதிசயங்கள் ஏவாளாகிய மனைவியின் குணாதிசயங்களோடு ஒத்து போகுது. ஓகேங்களா? ஸோ சபையினுடைய ஒரு பலவீனத்தை சொல்லும்படியாக தான் ஏவாளை பலவீனமாக ஆண்டவர் உண்டாக்கினார். ஏன்னா இதுல வந்துட்டு ஏவாளை பார்த்து மாத்திரம்தான் இருக்கு. ஜெனசிஸ் ஆதியாகமம் 6:6 ஆண்டவர் வந்து மனுஷர்களை உண்டாக்கினதுக்கு, மனுஷனுடைய சிந்தைகள் எல்லாம் அனைத்தும் பொல்லாததுமா இருக்குதுன்னு அவரை உண்டாக்கினதுக்காக விசனப்பட்டாராம். ஸோ மனுஷனை உண்டாக்கும் இந்த மனித குலத்தை உருவாக்கினதற்காக அவர் என்ன பட்டிருக்காரு, விசனப்பட்டிருக்கார். ஸோ சர்ச் வந்து ஒரு ஏவாளுடைய அந்த குணாதிசயங்களோட என்ன பண்ணுதுன்னா பிரதிபலிக்குது. ஸோ அதனாலதான் ஒரு மனைவியானவரை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு பலவீனமாய் உண்டாக்கி இருக்கிறார். எபேசியர் 5:22-31 வரைக்கும். இந்த ரகசியம் மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அவரே சரீரத்துக்கு ரட்சகருமாயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காகவும் தம்மைத்தானே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகர்கிறவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களும் அவருடைய மாம்சத்திற்கு அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சங்களாக இருப்பார்கள். இது பெரிய ரகசியம். நான் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படின்னுட்டு எபேசியர் நிருபத்தில் சொல்லியிருக்காரு. ஒரு மனைவியானவர்கள் எப்படி இருக்கணும்னா குணாதிசயங்கள் பேசிக் பர்பஸ். மனைவியானவர்கள் எப்படி இருக்கணும்னா தன் கணவன் இடத்துல எல்லா இடத்திலும் கீழ்ப்படுது. சபை எப்படி கிறிஸ்துவுக்கு எல்லா இடத்திலும் கீழ்ப்படுத்தி இருக்கணும்.
முடியும். யோவான் 15:5 சொல்லுது, என்னை எல்லாமே உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப கிறிஸ்து இல்லாம சபையால ஒன்றுமே செய்ய முடியாது. அதே போல தன் மனைவியும் தன் கணவன் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. பெண்கள் எல்லாமே செய்யலாம். அது உடனே என்ன பெண்கள் இப்படிதான் இருக்காங்க, பெண்கள் எல்லாமே செய்யறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்லா வேலை பார்க்குறாங்க, எல்லாத்துக்குமே நீதிமொழிகள் 31 குணத்தாலான ஸ்திரீ தன் வியாபாரத்தை செய்ய பிசினஸ் உமனாகவும் இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் செய்தாலும் தன் கணவனுக்கு கீழ்படுத்தணும், தன் கணவனுக்கு கீழடங்கா இருக்கணும். தேவன் வந்து ஆதாமுடைய தலையிலிருந்து எடுத்து ஏவாளை உண்டாக்கல, காலிலிருந்து எடுத்து உருவாக்கல, நிலாவிலிருந்து எடுத்து உருவாக்கினதற்கு அவனுக்கு உற்ற துணையாய் தன் பக்கத்தில் இருக்க முடியாது உருவாக்கு. அதனால தன் கணவனுக்கு நீங்க மேலே போகணும், கணவனுக்கு நம்ம அதிகாரம் செலுத்தும் போது அங்கே அந்த குணாதிசயம் சாத்தான் வருது. ஏன்னா அவன் தான் தேவனுக்கு மேலே போகணும்னு என்ன பண்ணான் நினைச்சான். தன் கணவனுக்கு மேலே அதிகாரம் செலுத்தோம்னா, தன் கணவனுக்கு மேலே நம்ம ஆதிக்கத்தை செலுத்துவோம்னா அது சாத்தான் இல்லை. அதே போல கணவர்களும் அவங்க வந்து எப்படின்னா ஒரு கமாண்டிங் பவர், ஒரு ஆளுமை தன்மையோட உண்டாக்கினாங்க. தன் குடும்பத்துல தன் பிள்ளைகளை சரி செய்வதிலும், தன் மனைவியை பார்க்கணும், தன் குடும்பம் எல்லா காலத்திலும் மனைவியோட துணைதான், அவன் மெயின் கிடையாது. ஸோ ஆண் தான் என்ன பண்ணா அந்த ஆளுமை, குடும்பத்துல அந்த ஆளுமை இருக்கணும்னு வேதம் சொல்லுங்க. எப்படியானா திரையற்ற முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். எப்படி கிறிஸ்து தன் சபையை சரி செய்வதற்காக தம்மைத்தாமே நம்மளை கழுவி, நம்மள எல்லாம் கழுவி மொழி பரிசுத்தமா வச்சுதான் அவர் வீட்டுக்கு கொண்டு போக முடியும். அதனால அவர் வந்து அவர் விழாவை திறந்து நம்மை கழுவி அவர் பக்கத்துல மனவாட்டியாக சபை நம்மளை நிறுத்தி வைத்தது போல கணவன் தன் மனைவி பலவீனமானவர். ஓகேங்களா, அவங்களுடைய மேக்கிங்கே அதுதான். ஸோ எல்லாவற்றையும் கிறிஸ்து எப்படி அவங்க சரி செய்து தன்னை வைத்தாரோ அதே போல கணவன் தன் மனைவியை எல்லாவற்றிலும் என்ன பண்றோம் அனுசரித்து அவளை சரி செய்து தன் பக்கத்தில் தன் ஒன்று கொண்டா வச்சுக்கணும். அவ்வளோதான் நான் முடிச்சுட்டேன். லாஸ்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். என்னன்னா இது என்னன்னா ஆதாமுடைய விழாவத்தை இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஏவாளை உண்டாக்கி தேவன் ஒரு தகவல் போல அந்த பொண்ணை அவங்க என்ன பண்றாங்க, ஏவாளை வந்து ஆதாரத்துல கொண்டு வர்றாங்க. எனக்கு இதுதான் ஒரு மனைவி அப்படி கேட்டுறேன். அதே போலதான் இப்போ இருக்கிற நிறைய கிறிஸ்டியன் வெட்டிங்ஸ் எப்படி நடக்கும்னா, அப்பா தான் பிள்ளைய கூட்டிட்டு வருவார், மகளை கூட்டிட்டு வந்து அந்த கணவன் இடத்துல ஒப்பு கொடுப்பார். ஸோ அதே மாதிரி சிலுவையில் என்ன நடந்ததுன்னா, எப்படி ஆதாம் தன் விழாவை திறந்து தன் மனைவியை பெற்றுக்கொண்டாலோ, கிறிஸ்துவானவர் தன் விழாவை திறந்தனால் மாத்திரம் தன் சபையாகிய மனைவியை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். எப்படி ஆதாம் வந்து தன்னுடைய விழாவை திறந்து தன் மனைவியை பெற்று பட் பாவம் செய்து தேவனுடைய வீட்டிலே இருந்து தன் மனைவியிலையும் பிரிவினை வந்ததோ அதை எங்க இயேசப்பா சரி பண்றாரு. தேவனாகிய அப்பா என்ன பண்றாரு, தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு அனுப்பிச்சு மகளாகிய சபையை மீட்டு கொள்ளும்படியா மீட்டு தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு செல்லும்படியாய் கிறிஸ்துவானவர் தன் விழாவை திறந்து நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. ஸோ இதுதான் ஒரு லாஸ்ட் ஒரு விஷயம். சரி, ஓகே, இதுதான். இது எப்படின்னா நம்மளோட குணாதிசயங்களை அறிஞ்சு நம்ம நடந்துக்கணும். கணவன் எப்படியோ மனைவி அப்படியோ நம்மள அடையாளங்களை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா உலகத்துலேருந்து வந்து நம்மள அடையாளங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா மாற்றிடுவாங்க. இப்போ எங்கே போனாலும் ஆதார் என்னன்னு தான் கேட்குறாங்க, என் பேர் என்னன்னு கேட்கறது இல்லை. இப்பயே எண்ணில் நம்ம அடங்கிட்டோம். நாளைக்கு வந்துட்டு எப்படி ஆகும், அந்த கிறிஸ்துவோட இலக்கு வரும்போது அதுதான் நம்மளுக்கு அடையாளமாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் நம்மள அடையாளங்களை தெரிந்து அதை புரிந்து அதுபடி நடக்கும்போது நாளைய நம்மளோட பிள்ளைகள் நாளைய பாவங்கள் செய்யாதபடி ஃபியூச்சர் ஜென்ரேஷனை பாவத்திலேருந்து நம்மளை மீட்கலாம். நம்ம இங்கே ஒரு மணி